ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதுக்குள் ஒரு ஆசை. ஆனால் என்ன, வெளியில் காட்டிக்கொள்ள முடியவில்லை. வெளியில் காட்டிக்கொள்ள பார்த்தால் யாராவது ஏதாவது சொல்லி விடுவார்களோ என்ற ஒரு பயம். வெளியிலும் காட்டிக்கொள்ள முடியவில்லை, வீட்டிலும் காட்டிக்கொள்ள முடியவில்லை. எல்லா நேரத்திலேயுமே தான் கஷ்டம் கஷ்டம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறேன். கஷ்டம் என்பது வாழ்க்கையில் இங்கு பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கத்தான் செய்யும். சிலருக்கு அதிகமாக இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும். ஆக மொத்தம் கஷ்டமானது ஒவ்வொரு நபருக்கும் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு நிலையிலும் எதையும் போட்டு குழப்பாது. இதுதான் நடக்குமோ அதுதான் நடக்குமோ அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறாய் என்றால் அதை தாராளமாக செய். யாருக்காகவும் இவர்கள் கஷ்டப்படுவார்களோ இவர்கள் நஷ்டப்படுவார்களோ என்று ஒரு பொழுதும் விட்டு கொடுக்காதே. என்ன சாய் இப்படி சொல்கிறார் என்று நீ நினைக்கலாம். சாய் ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு சொல்கிறேன் என்றால் அதில் ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் சொல் பார்க்கலாம். உன்னுடைய சந்தோஷம். உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம். நீ என்னென்னலாம் நினைக்கிறியோ அந்த விஷயம் அனைத்திலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். ஏன்னா உன் மேல எனக்கு நம்பிக்கை. நீ தப்பான முடிவு எடுக்க மாட்ட, சரியான முடிவு தான் எடுப்பேன். தவறான பாதைக்கு போக மாட்டேன், நல்ல பாதையிலே தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கான விஷயங்கள் அனைத்தும் எனக்கு கண்டிப்பா தெரியும். புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு? உன்னுடைய வாழ்க்கையில பல பேர் நினைக்கிறாங்க நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு. ஆனா நான் மட்டும் உனக்கு சொல்றேன், நீ நீ நல்லாதான் இருப்ப. யாரோ ஏதோ என்னென்னமோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஐயோ நம்ம நல்லா இருக்க மாட்டோமோ, அவங்க எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சிடாத. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு அடி எடுத்து வைக்கிற அப்படின்னு வச்சுக்கோ, அந்த அடிக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் உனக்குள்ள இருக்கும். நீயே என்கிட்ட சொல்லுவ, சாய் எனக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க ஒண்ணுமே தெரியாது, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. ஆனா எனக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியாதது கூட எனக்கு தெரியும் சாய். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் அடிபட்டுட்டே தான் இருக்கேன். ஒரு விஷயத்துல கூட எனக்கு இந்த விஷயத்துல நல்லது நடந்துட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுற அளவுக்கு அவ்வளவு பெரிய கொடுத்து வைத்த உள்ள நான் இல்லை சாய் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு வார்த்தையை தான் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். அந்த வார்த்தையால நம்பிக்கை எனக்கு இருக்கு. புரிகிறதா? என்ன தெரியுமா, எல்லா விஷயத்திலேயும் நீ நல்ல பிள்ளை. மற்றவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்ட. தேவைப்படுற விஷயத்த மட்டும்தான் நீ செய்வ. மற்றவங்க எல்லாம் என்னென்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும், உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, கெட்டுதான் போயிடும்னு. ஆனா இந்த சாயாகிய நான் சொல்றேன், இந்த சாயாகிய நான் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமா முடிவெடுத்து செய்யற. ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நினைப்புல வச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யற. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது ஏதாவது நினைச்சு கவலைப்படலாமா? எந்த ஒரு விஷயத்தையும் இது இந்த விஷயம் செய்யறோமா இது நடக்கும் அப்படின்னு உனக்கு ஏற்கனவே தெரியும். அதான் முன்பே சொன்ன மாதிரி எல்லா விஷயத்திலேயும் உனக்கு மிகப்பெரிய அடிகள் எல்லாம் விழுந்திருக்கிறது. மற்றவங்க நினைக்கிறாங்க உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. ஆனா நான் மட்டும் சொல்லுவேன், உனக்கு எல்லாமே தெரியும். எல்லா விஷயமும் உனக்கு தெரியும், புரியும். நாளுக்கு நாள் இன்பமும் உனக்கு கூடும். நம்ம ஒரு விஷயத்தை நம்பி செஞ்சோம் அப்படின்னா இன்பம் கூடும் அப்படிங்கிறதும் தெரியும். நீ எப்போதுமே தவறான ஒரு முடிவை எடுத்த பிள்ளை கிடையாது, நல்ல முடிவுதான் எடுத்திருக்கிறார். நிச்சயமாக நிச்சயமாக இன்பமான செய்தி வரும். புரிகிறதா? இன்பமான செய்தி வரும். உன்னுடைய எதிர்காலத்தை நீ எதை நினைத்து கொண்டு வாழ்கிறாயோ, இதுதான் நடக்கணும் அதுதான் நடக்கணும்னு எதை நினைச்சு வாழ்றியோ அந்த விஷயத்துல இன்பமான செய்தி வந்து வரும்.
சில பேர் நினைக்கிறாங்க இந்த விஷயம் செஞ்ச தவறாகுமோ, அந்த விஷயம் செஞ்ச தவறாகுமோ அப்படின்னு. எந்த விஷயம் செஞ்சாலும் நீ செய்யற விஷயம் தவறு ஆகாது. ஏன்னா ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சு 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 ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யற. அப்படி ஒரு விஷயத்த 100 முறை யோசிச்சு செய்யற பிள்ளைக்கு எப்படி ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்கும்? உன்னை பத்தியும் யோசிப்ப, மற்றவங்கள பத்தியும் யோசிப்ப. எல்லாத்த பத்தியும் யோசிச்சு யோசிச்சு உன்னுடைய வாழ்க்கையில பாதி நாள் பயத்திலேயே தான் வாழ்ந்திருக்க. எல்லாரும் யோசிக்கிறாங்கல்ல, நல்ல விஷயத்த பத்தி யோசிச்சா பரவாயில்ல, நல்ல விஷயம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கெட்ட விஷயத்த பத்தியும் யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. நல்ல விஷயத்த பத்தி யோசிக்கிறேன்னா நல்லதை மட்டும் யோசி. நீ ஆனா நிறைய நேரம் நானும் உன்னை பார்த்துருக்கேன். நல்ல விஷயம் யோசிக்கிறேன்னா யோசிச்சு நல்ல முடிவெடுத்து அந்த காரியத்தை சிறப்பானதாக தான் அமைச்சு கொள்வேன். அதுதான் உன்னுடைய திறமையே. நிறைய பேர் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும், நீ ஒரு விஷயமும் செஞ்ச அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு இன்பத்துலதான் போய் முடியும். துன்பத்துல போய் எப்போதும் முடியாதுன்னு. உன் மேல எனக்கு அளவுக்கு மீறிய நம்பிக்கை இருக்கு. இந்த பிள்ளை ஒரு விஷயத்தை செய்தா அப்போ ஏதோ ஒரு நல்லது செய்ய போகுது, ஏதோ ஒரு விஷயம் இந்த பிள்ளையோட வாழ்க்கையில நடக்க போகுது. சுப முகூர்த்தம், அதாவது சுபமான ஒரு நாள் கூடிய சீக்கிரமா வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா இங்க இருக்கிற சில பேருக்கு மற்றவங்களை மதிக்க கூட தெரியல. தெய்வம் ஏதாவது ஒரு விஷயம் செய்யல அப்படின்னா தெய்வத்து மேல கூட அளவுக்கு மீறிய கடின வார்த்தைகளை சொல்லி பேசுவதற்குத்தான் இங்கு ஆட்கள் இருக்கிறார்களே தவிர, மற்றபடி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம், நல்ல விஷயத்தை பற்றி நினைப்போங்கிறதுக்கு கூட யாருக்கும் இங்கு நேரம் கூட இல்லை. சரியா? ஏன் எல்லாம் மற்றவங்கள பற்றி பேசணும்? நான் உன்னை பற்றி சொல்கிறேனே. உன்னுடைய வாழ்க்கையில் பல நாள் பல கனவுகளோடு வாழ்ந்திருக்கிறாய். அந்த கனவுகள் எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக மெய்ப்படும். உன்னுடைய ஏமாற்றமான வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். எல்லா நாளும் ஒரு பிள்ளை ஏமாற்றத்தோடு இருக்கும் என்று நினைக்கக்கூடாது. ஏமாந்துதான் போகும் என்றும் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதத்திற்கு மேல் அற்புதமும் அதிசயத்திற்கு மேல் அதிசயமும் கட்டாயமாக நடக்கும். நம்பிக்கை மட்டுமே ஒருவனுக்கு தேவை. ஒரு நபருக்கு ஒரு நாளும் தோல்வி என்பது தேவையே அல்ல. எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்காதே, சிரித்து கொண்டு சிறப்பாக வாழ முயற்சி செய். நீ ஆசைப்படும் அளவுக்கு நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அது நடக்கும். நம்ம ஆசைப்படுறோம், அளவுக்கு மீறி ஆசைப்படுறோமோ அப்படின்னு நினைக்காத. நீ அளவுக்கு மீறியும் ஆசைப்படலை, அளவுக்கு குறைச்சி ஆசைப்படலை. உனக்கு என்ன தேவையோ அதை ஆசைப்படுற. நீ ஆசைப்படுற ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் கிடைக்க, உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக மாற என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் என்றுமே உன்னோடு நிலையாக இருக்கும். உனக்கு சுபமான நாள் குறித்துவிட்டு சுபமான நேரமோ வந்துவிட்டது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மட்டுமே. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறுபடும். உன்னுடைய தேவைகள் என்னென்னவென்பதை உணர்ந்து தெரிந்து நான் நிச்சயமாகவே நல்லதுகளை செய்வேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னை விட அதிகமாக யோசித்து யாராலும் முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான யோசனைகளை கொடுப்பேன். இன்று உனக்கு இப்படி ஒரு யோசனை கொடுத்துருக்கேன்னா நாளைக்கு வேறொரு யோசனை கொடுப்பேன். எல்லா விஷயத்தையும் போட்டு அளவுக்கு மீறி அழுது எதையும் உடம்பை போட்டு கெடுத்து கொள்ளாதே. இன்பத்திலும் துன்பத்திலும் நான் இருப்பேன். ஒவ்வொரு ஆசைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒவ்வொரு ஆசைகளும் நிச்சயமாக நடக்கட்டும். நீ துளைந்து போக மாட்டாய். ஒரு காரியத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைந்து போகவே மாட்டாய். எப்படி என்றால், சிலர் ஒரு விஷயத்தை செய்வார்கள், அதோடு அவர்கள் முடித்து விடுவார்கள். அது போலெல்லாம் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீ உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும். யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்பங்களை சுமக்கும் நேரம் வந்து விட்டது. உன்னுடைய எண்ணத்திற்கு நீ நிச்சயமாக நல்லபடியாக இருப்பாய்.
நல்லதே நடக்கட்டும். எல்லா நாளும் இனிமேல் உனக்கு இன்பமே இருக்கட்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.